ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் கிச்சன். டீ கடையில் விற்கிற முட்டை போண்டா அதே டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா உள்ளே பைய சேர்த்துக்கிடுவோம். முட்டை உடையாமல் உள்ளே சேர்த்துக்கிடலாம். எல்லா முட்டையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கவும் 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ முட்டை முங்குற அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து உரித்தோன்னா கையில் சுடாமல் இருக்கும். முட்டை உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதே மாதிரி எல்லா முட்டையும் இப்படி தோல் ரிமூவ் பண்ணி உரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா முட்டையுமே ஒரு 4 ஸ்பூன் எடுத்துட்டு ஒவ்வொரு முட்டையாக கையில் எடுத்துட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா குத்தி விட்டுக்குவோம். இப்படி குத்தி விட்டு வேக வைக்கிறப்ப நமக்கு முட்டை வேகிறப்ப தெறிக்காமல் இருக்கும். நல்லா வெடிக்காமல் இருக்கும். இது மாதிரி நம்ம குத்தி விட்டோன்னா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடு என்னன்னே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி உள்ளே சேர்த்துக்கிடலாம். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்துக்கலாம். ஒரு நிமிஷம் வரையும் நல்லா எண்ணெயில் நல்லா கலந்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த மசாலா முட்டையில் எல்லா பக்கம் படுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கடலை மாவு உள்ளே சேர்த்துக்கிடலாம். 1/4 கப் பச்சரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு உள்ளே சேர்த்துக்கிடுவோம். ஒரு சிட்டிகை சோடாப்பூ உள்ளே சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் உள்ளே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா திக்காக கலந்து பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு திக்காக எடுத்துக்குவோம். இப்போ கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இதை நல்லா கலந்துக்குவோம். இப்படி கொதிக்கிற எண்ணெய் உள்ளே சேர்க்குறனால எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா கடாயில் காஞ்சிருச்சு. இப்போ மிதமான ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் நல்லா டிக் பண்ணி நல்லா பிரட்டி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கை சுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எடுத்து முட்டையை குத்தி மாவில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பிரட்டிட்டு ஒவ்வொன்றா எண்ணெயில் எடுத்து இது மாதிரி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ கையில் உங்களுக்கு தெரிக்காமல் கையில் படாமல் இருக்கும். இது மாதிரி மாவில் நல்லா கலந்து எல்லா பக்கம் மாவு படுற மாதிரி எடுத்து ஊற்றிட்டு இப்போ கொதிக்கிற எண்ணெயில் இது மாதிரி உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிக்காது. இப்போ ஒவ்வொரு பக்கமாக நல்லா இது மாதிரி பிரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் மாவு நல்லா செவந்து வர அளவுக்கு வேக வச்சு இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிடுவோம். இப்போ பந்தாக சூப்பராக டேஸ்ட்டாக டீ கடையில் விற்கிற மாதிரி அதே மாதிரி முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.